அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம chapter-5 income from salary in the subject of income tax law and practice 1 income tax law and practice 1 அப்படின்ற சப்ஜெக்டில் chapter-5 income under the head of salary or income from salary அப்படின்ற chapter-5 கீழே நம்ம பார்க்கலாம். This is provident fund, calculation of provident fund. ஸோ provident ஃபண்டுக்கான கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா there are 4 categories of provident fund. பிஎஃப் இது தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா வருங்கால வைப்பு நிதி. யூஸ்வலாக ஒருத்தர் நம்ம கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா எவ்ரி மந்த்து த எம்ப்ளாயர் வில் டிடெக்ட் சம் அமௌண்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு தட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன் டு அவர் பிஎஃப். நம்மளுடைய பிஎஃப்க்கு வந்து ஃப்யூச்சரில் அந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் போகும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிஸில் நமக்கு அதுக்கான வட்டியோடு சேர்த்து நம்ம அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நமக்கு டிடக்ட் பண்ணுறாங்களோ அதே சேம் அமௌண்ட் த எம்ப்ளாயர் வில் கான்ட்ரிபியூட் டு அவர் அக்கௌண்ட். நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அந்த அமௌண்ட்டும் நம்ம தான் வந்து கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி நமக்கு தான் அந்த அமௌண்ட்டும் வந்து சேரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹவு மச் பிஎஃப் ஃபார் டேக்ஸ் போர்ஷன் அண்ட் ஹவு மச் ஃபார் எக்ஸம்ஷன், எவ்வளோ வந்து எக்ஸம்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம், இதெல்லாம் எக்ஸம்ஷன் டிடக்ஷனுக்கு வந்து என்னென்ன அமௌண்ட்டெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு பிஎஃப்க்கு வந்து எல்லாமே டேக்ஸபிள் சேலரியில் எப்படி ஆட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான ப்ரொவிஷன் தெர் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 4 கேட்டகரிஸில் எம்ப்ளாயர்ஸோட கான்ட்ரிபியூஷனுக்கு எப்படி வரும், எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து எவ்வளோ எக்ஸம்ஷன் வரும், அதுக்கடுத்தது டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா வி கெட் சம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். நம்ம பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணும்போது அதில் எவ்வளோ வந்து நம்ம எக்ஸம்ஷன் வந்து கழித்து காமிச்சிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா SPF full form is Statutory Provident Fund and RPF full form is Recognized Provident Fund which is recognized and approved by the PF Commissioner. And third, URPF, Unrecognized Provident Fund. This fund which is not permitted or given or recognized by the PF Commissioner. கமிஷனர் வந்து என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா PPF, இட் மீன்ஸ் பப்ளிக் ப்ரோவிடென்ட் ஃபண்டு. இது வந்து என்னென்னா வாலண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. த எம்ப்ளாயி ஒன்லி கேன் ஓப்பன் த PPF அக்கௌண்ட். So the employee only can contribute to the PPF account, public provident account. So the employer cannot contribute any amount to the public provident fund. ஏன்னா இது வந்து எம்ப்ளாயோட கன்வீனியன்ட்டுக்காக அவருடைய ஃப்யூச்சர் பெனிஃபிட்டுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக அவருடைய லைஃபுக்கு அவர் பர்சனலாக வந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறது. தட் இஸ் பிபிஎஃப். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா த ரிமைனிங் 3 SPF ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அண்ட் அன்ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து போத் ஆர் கான்ட்ரிபியூட்டட். போத் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஆர் கான்ட்ரிபியூட்டட் சேம் அமௌண்ட்டு, ஒரே மாதிரியான அமௌண்ட் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் வந்து 4000 அப்படின்னா எம்ப்ளாயரும் அதே 4000 நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போடுவார் அப்படின்னு அர்த்தம். சரி, ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குது, எதுக்கு எக்ஸம்ஷன் இல்லை அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஓனர் வந்து நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுவார் அமௌண்ட்டு. தட் இஸ் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் நமக்காக நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் காசு போடுறது. நம்ம எவ்வளோ போடுறோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் போடுவார். இன்கேஸ் அந்த அமௌண்ட் வந்து எஸ்பிஎஃபாக இருக்குது, ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்டாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். அவர் எத்தனை பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் போட்டாலும் அது எல்லாமே வரி விலக்கு உண்டு. அது எல்லாத்தையும் நம்ம கழித்து காமிச்சிக்கலாம். எதுவும் டேக்ஸுக்கு வந்து அமௌண்ட் போகாது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது செகண்ட் மெத்தட் ஆஃப் பிஎஃப் ஆர்பிஎஃப், ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்டு. ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து இருக்கும், மேக்ஸிமம் சீலிங் லிமிட் இருக்கும். ஸோ இதில் எக்ஸம்ஷன் அப் டு 12% ஆஃப் சேலரி. ஸோ நம்ம வாங்கக்கூடிய சேலரியிலேருந்து 12% வரைக்கும் எக்ஸம்ஷன் தருவாங்க. 12%க்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு எம்ப்ளாயர் வந்து மேபி 15% இல்லை 20% அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வில் பி டேக்ஸபிள்.
எக்ஸஸ் அமௌண்ட் வந்து டேக்ஸுக்கு போயிடும். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா சேலரி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பிஎஃப்க்கு எப்படி நம்ம ஹெச்ஆர்ஏ கால்குலேஷனுக்கு சேலரி எடுக்கிறோமோ அதேமாரி பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்சஸ், சர்வீஸ் பெனிஃபிட்டு, கமிஷன் ஆன் சேல்ஸ் ஆர் கமிஷன் ஆன் டேர்ன் ஓவர். ஸோ இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய சேலரி, அந்த சேலரியிலேருந்து 12% நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு செகண்டுக்கு. அடுத்தது எக்ஸஸாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸுக்கு போயிடும். இப்போ 15% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாருன்னா 12% எக்ஸம்ஷன் ஆகிடும். 3% வந்து டேக்ஸ் கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 7,50,000 பெர் annum இஸ் டேக்ஸபிள். இன்கேஸ் அவருடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு 12% எக்ஸம்ஷன் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் 12 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயருக்கு அவருடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 7,50,000 மேலே போகுது அப்படின்னா அப் டு 7,50,000 வரைக்கும் நமக்கு வந்து அது லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வில் பி டேக்ஸபிள். அதை வந்து அதுக்கும் டேக்ஸபிள் வந்து எடுத்துப்பாங்க. 12% எக்ஸம்ஷன் போயிடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுடைய ஓவரால் கான்ட்ரிபியூஷனில் 7,50,000க்கு மேலே நமக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டேக்ஸுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதில் வந்து எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இக்னோர் ஃபார் த டைம் பீயிங்னா இப்போதைக்கு அதை எக்ஸம்ஷனாக நம்ம எடுத்துப்போம், ஃபுல்லி எக்ஸம்ஷனாக நம்ம எடுத்துப்போம். லேட்டர் இட் வில் பி சேஞ்சுடு, அது வந்து சேஞ்ச் ஆகும். இல்லைனா வேறு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்ற ஹெட்டில் மேபி வி கேன் அட்ஜஸ்ட். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை டேக்ஸபிளுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிபிஎஃப் நாட் அப்ளிகபிள் அஸ் தேர் இஸ் ஒன்லி அசஸிஸ் ஓன் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா பிபிஎஃப்பில் அசஸியே ஆர் ஒர்க்கர் ஆர் எம்ப்ளாயியோடைய அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால வாலண்டியராக போட்டு வைக்கக்கூடிய ஒரு பிஎஃப் தான் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. அதில் த எம்ப்ளாயர் டசன்ட் கான்ட்ரிபியூட் எனி அமௌண்ட் இன்டு த பிபிஎஃப் அக்கௌண்ட். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார், எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டார். அவருக்கு அந்த இது கிடையாது. தெர் இஸ் நோ எனி ரைட்ஸ் டு இன்வெஸ்ட் கான்ட்ரிபியூட் த அமௌண்ட் இன் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. அதனால அந்த இடத்துல அவருக்கு அது வரவே இல்லை அப்படின்னும் போது அது அப்ளை ஆகாதுன்னு அர்த்தம். எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனுக்கு அந்த இடத்துல அப்ளை ஆகாது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர் அசஸிஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ எம்ப்ளாயி ஒர்க்கரோட கான்ட்ரிபியூஷனோ இல்லை அசஸினா டேக்ஸ் பேயர், நம்ம தான் எம்ப்ளாயி, நம்ம தான் டேக்ஸ் பே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன். இதுக்கு வந்து டிடக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபைண்டிங் த கிராஸ் சேலரி, டோட்டல் சேலரி கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சம் டிடக்ஷன்ஸ் வந்து இருக்கும். தெர் ஆர் 3 டிடக்ஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ், அதுக்கடுத்தது என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ், அதையும் டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டேக்ஸ். ஸோ அது தெர் ஆர் 3 டிடக்ஷன் மட்டும்தான் இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்ற ஹெட்டில். அப்போ இந்த 80C அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஃபைண்டிங் த டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆல் த 5 8க்கான டோட்டல் இன்கம் அந்த 5 8ஸ்லேயும் இன்கம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிடக்ஷன் வந்து இது வந்து என்ன டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் நம்ம சம் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட்லேருந்து நம்ம கழிச்சு காமிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் செமஸ்டரில் படிப்போம். பட் இப்போதைக்கு ஏதாவது ஒரு பெரிய சம்மில் இது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம போடும்போது நமக்கு தெரியும். ஸோ யூஸ்வலாக நெக்ஸ்ட் செமஸ்டர் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த டிடக்ஷன்ஸ்லாம் எப்படி கால்குலேஷன் வரும் அப்படின்றது வந்து தெர் இஸ் ஏ செப்பரேட் சாப்டர் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் டிடக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயியோடைய பங்கு எவ்வளோ பிஎஃப்பில் போட்டுருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னது ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் எஸ்பிஎஃப். அதுக்கு வந்து ஃபுல்லி குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன். இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் டிடக்ஷனாக லெஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லி எக்ஸம்ஷனுக்கும் லெஸ் பண்ணிவிடுவாங்க, ஃபுல்லி குவாலிஃபை டிடக்ஷன்லேயே அதை வந்து லெஸ் பண்ணி காமிச்சிருவாங்க. அடுத்தது ஆர்பிஎஃப் ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. அதுலேயும் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபுல்லி குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C. இதுலேயும் வந்து 80Cயில் எவ்வளோ அமௌண்ட்டு 50% இல்லை 15% 20% அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே மொத்தமாக வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு, த தேர்ட் ஒன் டஸ் நாட் குவாலிஃபை டிடக்ஷன் அண்டர் செக்ஷன். ஸோ அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா டிடக்ஷன் கிடையாது. அப்போ இந்த இடத்துல டேக்ஸபிள் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம் அதை எக்ஸம்ஷனாக வந்து லெஸ் பண்ணி காமிச்சிருந்துருப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸம்ஷனில் வந்து அது அப்ளை ஆகிருக்கும், டிடக்ஷனில் அப்ளை ஆகாமல் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதே அமௌண்ட்டை டேக்ஸாக மாற்றிருப்போம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த அமௌண்ட்டை
ஃபஸ்ட்டு அப்போதைக்கு அதான் இக்னோர் ஃப்ரம் டைம் பீயிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்போதைக்கு அதை டிடக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் 5 ஹெட்ஸையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபைனலாக வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லெஸ் பண்ணாமல் அது வந்து டேக்ஸபிளாக பண்ணியிருப்போம். அப்போ இந்த இடத்துல டிடக்ஷன் அப்ளை ஆகாதுன்னு அர்த்தம் அன்ரெகக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சம் போடும்போது we can easily understand. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னும்போது அவரால் அண்டர் செக்ஷன் 80C எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரோ அதோட என்டையர் அமௌண்ட்டு இந்த இடத்துல லெஸ் பண்ணி காமிச்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். டேக்ஸ் பேபிள் அமௌண்ட்லேருந்து கழித்து காமிச்சிக்கலாம். அடுத்தது தேர்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. ஸோ நான் as I said ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பிஎஃப் அப்படின்றது வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்டர் லீவிங் ஃப்ரம் த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமேட்டோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனி டைம் we can withdraw the money from பிஎஃப். நம்ம எப்போ வேணாலும் அதிலேருந்து நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டகரி. அதனால் நம்மளுக்கு வந்து we can get some interest from that. அங்கேருந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போ நம்ம வித்ட்ரா பண்ணுறோமோ அப்போ நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 50,000 வந்து பிஎஃப்ல அமௌண்ட் வச்சுருக்கிறீங்கன்னா தட் வில் பி அப்ரிஷியேட்டட். ஸோ சம் பர்சன்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிஎஃப்லேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் சேர்த்து அதிகமாக 50,000 போட்டிங்க அப்படின்னா ஒரு 70,000 80,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் இந்த மாதிரி அப்படின்னு கழித்து பார்க்கும்போது அதுக்கப்புறமேட்டு எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து வரும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு தான். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரொவிடென்ட் ஃபண்டு, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்கேஸ் நம்ம போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய பிஎஃப் வந்து ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்டு அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்ஷன் நம்மளுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ ஃபுல்லாகவே வரி விலக்கு வந்துடும், நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்ஷன். இன்கேஸ் ஆர்பிஎஃப் ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா செகண்டில் 9.5% வரைக்கும் எக்ஸம்ஷன் இது பண்ணிக்கலாம். அப்போ 9.5%க்கு மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து டேக்ஸுக்கு போயிடும் அப்படின்னு அர்த்தம். இஸ் இன்க்ளூடட் இன் சேலரி, அதாவது டேக்ஸபிள் சேலரியில் அதை டேக்ஸ் கால்குலேஷனுக்கு போயிடும். அப்போ நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ 9.5% வரைக்கும் எக்ஸம்ஷனுக்கு நம்ம கழிச்சு காமிக்கலாம். 9.5%க்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட்டு டேக்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 9.5% வந்து நம்ம கழிச்சிட்டு ரிமைனிங் 2.5% வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டேக்ஸபிள் அமௌண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அமௌண்ட் வந்து டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துப்போம் கால்குலேஷன். அடுத்தது இக்னோர் ஃபார் டைம் பீயிங். இப்போதைக்கு வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இதை இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துப்போம் எக்ஸம்ஷனாக. லேட்டராக வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டில் வந்து ஃபுல்லி எக்ஸம்ஷன் தான். இந்த இடத்துல என்ன நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லி எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கேட்டகரிஸ். அடுத்தது ரீபேமெண்ட் ஆஃப் லம்சம் அமௌண்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெர்மினேஷன் ஆர் ரெசிக்னேஷன். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனை விட்டு ரிட்டையர் ஆகிருப்போம், இல்லை அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு, இல்லை அங்கேருந்து நம்மளை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னா தட் இஸ் டெர்மினேஷன். அவங்களே வேலையை விட்டு நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டெர்மினேஷன். நம்மளுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். டியூ டு சம் பிஸ்னஸ் ரீசன், ஏன்னா அந்த பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னும் போது நம்மளுக்கு வேலை இல்லாமல் போயிடலாம். ஆர் ரெசிக்னேஷன், நம்ம விஆர்எஸ் நம்மளே வாலண்டியராக வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரிசைன் பண்ணிகிட்டு இருப்போம் நம்மளோட ஜாபை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பிஎஃப்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணி நம்ம எடுத்திருப்போம். அப்போ நம்ம மொத்தமாக அமௌண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா we can withdraw from our account. நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொத்தமாக எடுக்கிறது, அதாவது சிறுவை எடுக்கிறதுக்கு பதில் நம்மளுடைய அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறோன்னு அர்த்தம். எல்லாத்தையும் நம்ம அங்கேருந்து we get back the money from our பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மொத்தமாக எடுக்கும்போது மொத்தம் இன்க்ளூடிங் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து இன்கேஸ் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்டாக இருக்குன்னா ஃபுல்லி எக்ஸம்ஷன், இதில் வந்து முழுசாக கழிச்சு காமிச்சிக்கலாம். இதே வந்து பார்த்தோம்னா ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்டு செகண்ட் எக்ஸம்ட் சப்ஜெக்ட் டு செர்டன் கண்டிஷன் சி நோட் 2 சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு 3 நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க.
அந்த நோட்ஸில் ஒரு சில பர்சனுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லம்சமாக நம்ம வித்ட்ரா மொத்தமாக எடுக்கும்போது ஒரு சில பேசிஸில் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறவங்க இல்லை ரிட்டையர் ஆகிருக்கிறவங்க டெர்மினேட் ஆகிருக்கிறவங்க ரீசனபிளாக அப்படி சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனுக்குள்ளே ஃபுல்ஃபில் ஆகி அவங்க வந்து டெர்மினேட் ஆகிருக்காங்க இல்லை ரிசைன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாபை விட்டு நின்று இருக்கிறாங்க அப்படின்னா தே கேன் கெட் சம் எக்ஸம்ஷன். ஸோ அவங்க மட்டும்தான் அந்த எக்ஸம்ஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ நோட் நம்பர் 2ல் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ அந்த கண்டிஷன் பேசிஸில் வந்து எப்படி வந்து இவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம், அதாவது ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஹோல்டர்ஸ் வந்து எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ நோட் நம்பர் 2 நம்ம பார்க்கலாம். நோட் நம்பர் 1 பற்றி நம்ம அதுக்கடுத்தது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 2 பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் டியூ டு எம்ப்ளாயீஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதாவது ஆர்பிஎஃப்ல ஷால் பி எக்ஸம்ட் ஆன் சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோயிங் கண்டிஷன். அவங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷனில் அப்ளை ஆகி அவங்க ஜாப் வந்து விட்டு இருக்கிறாங்க, அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்துருக்கிறாங்க, இல்லை கம்பெனிலேருந்து டெர்மினேட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். வேறு ஏதாவது அந்த கண்டிஷன் இல்லாதவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் பர்சன்ஸ் cannot claim any exemption from recognized provident fund at the time of getting lump sum amount from the PF. When we are leaving from the organization விட்டு வெளியில் வரும்போது மொத்தமாக வாங்கும்போது. ஸோ அப்போ அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். So note number 2ல first condition, if the employee has rendered continuous service with his employer for a period of 5 years or more, அவர் வந்து அந்த கம்பெனி விட்டு நின்று இருக்கிறார் அப்படின்னா அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்து அவர் வந்து நிற்கிறார், எந்த ரீசனால் அவர் வந்து அந்த ஆர்கனைசேஷனை விட்டு நின்னாலும் ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மொத்தமாக ஒரு அந்த பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து மொத்தமாக அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, இப்போ ஒரு 80,000 இருக்குது வித் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அப்படின்னா அந்த 80,000 அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கிறார் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸம்ஷனை எடுப்பாங்க. இன்கேஸ் 5 இயர்ஸுக்கு கீழே முன்னாடியே வந்து கம்பெனி விட்டு நின்று இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரி, அவர் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் நோட் 2ல, if the employee has not rendered continuous service by reason of ill health, அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது, ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் அவருடைய ஹெல்த் ப்ராப்ளம், ஆர் பை டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் பிஸ்னஸ். இன்கேஸ் என்ன பண்ணிட்டுறாங்கன்னா எம்ப்ளாயர் ஓனரே வந்து பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டார், ஏதோ ஒரு ரீசனால் அவரால் ஃபர்தராக பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிஸ்னஸை வைண்ட் அப் பண்ணிட்டார் அப்படின்னா, ஆர் அதர் காஸ் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த எம்ப்ளாயி, அதாவது எம்ப்ளாயோடைய மேக்ஸிமம் கண்ட்ரோல் அவரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், மேபி இன் கேஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆர் நேச்சுரல் காஸ் லைக் ஃப்ளட் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி எர்த்குவேக், இந்த மாதிரிலாம் ஏதாவது நேச்சுரல் காஸ் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது, இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால அவர் பிஸ்னஸை விட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, ஸோ அந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்க 5 இயர்ஸுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை பார்த்துருந்தாலும் அவரும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இதே வந்து நார்மலாக சும்மா என்ன பண்ணிட்டாரு, ஏதோ தோணுதுன்றதுக்காக ஒரு ஜாபை விட்டுட்டு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு பெட்டர்மெண்ட்டாக வேறு ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்றதுக்காக இவரே ரிசைன் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னா தோஸ் பீப்புள் கேன் நாட் கிளைம் தட் எக்ஸம்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் இந்த ரீசன் இல்லாமல் வேறு ஏதாவது நார்மல் ரீசனாக இருக்குன்னா அவங்களால கிளைம் பண்ண முடியாது. எங்கே ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா கன்சமாக வித்ட்ரா பண்ண முடியாது. அதுக்கடுத்து தேர்ட் கண்டிஷன், இஃப் ஆன் தி cessation ஆஃப் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் the employee obtain employment with any other employer and the accumulated balance due to him is transferred to his account in recognized fund maintained by such other. இன்கேஸ் என்ன பண்ணிட்டாருன்னா எம்ப்ளாயரே வந்து ஒரு டெர்மினேஷன் ஆர்டர் கொடுத்துட்டாரு, எங்களுடைய வேலையிலேருந்து நின்றுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த எம்ப்ளாயி வந்து கொடுத்த அந்த இதுக்கும் இன்னொரு நியூ எம்ப்ளாயிக்கு வந்து அந்த இது அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்த கம்பெனியோட பழைய எக்ஸ் எம்ப்ளாயி வந்து அவங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் வேறு ஒரு நியூ பிஸ்னஸில் வேறு ஒரு ஓனருக்கு வந்து மாற்றி விட்டுடுறாங்க அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் அப்படின்னா, ஸோ அப்போ இவரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ பிஎஃப் அக்கௌண்ட் அதெல்லாமே நியூ எம்ப்ளாயருக்கு வந்து போய் சேர்ந்துடும். அப்போ இந்த மாதிரி அதாவது வெறும்
கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெர்மினேஷன் ஆர்டர் கொடுத்து வேறு ஒரு பிஸ்னஸில் அதே எம்ப்ளாயை வந்து ஹையர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து ஷிஃப்டாக இருக்கிறார், அப்போசரம் இவர் வந்து ஜாபை விடலை. அப்போ ஒரு இடத்துல டெர்மினேஷன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க எக்ஸ் எம்ப்ளாயர். நியூ எம்ப்ளாயர் வந்து அவருக்கு வந்து ஜாபை ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு அவருடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதே அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா ஸோ இவங்களும் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 3 கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷனை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எந்த ரீசனாக இருந்தாலும் the other conditions peoples are not fulfilling these type of the conditions, that people cannot claim any exemptions at the time of getting lump sum amount from leaving the organization in the recognized provident fund. recognized provident fundல அவங்களால எடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, இன்கேஸ் வந்து இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பட் ஃபர்தராக வேறு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். The total income will be computed as if the fund was not recognized from the beginning. The tax relief allowed to the assessee shall be withdrawn. இன்கேஸ் அந்த அமௌண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னா டேக்ஸில் வந்து ரிலீஃப்னா இதே தான் எக்ஸம்ஷன் மாதிரியே தான் அதுவும் டேக்ஸ் ரிலீஃப் அப்படின்றத வந்து கொஞ்சம் கன்செஷன் பண்ணி தர்றது. அப்போ அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசஸ்ஸி வந்து இல்லை ஒர்க்கர் வந்து ஈஸியாக எம்ப்ளாயி வந்து எந்த டைம் வேணாலும் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். The total employer's contribution to the fund and the interest thereon which was not taxed earlier shall be taxable as profit in lieu of salary. இங்கே என்ன ஆகும்னா, இன்கேஸ் இந்த அமௌண்ட்டு பிஎஃப்ல ஏற்கனவே வந்து டேக்ஸ் பே பண்ணாமல் அது அப்படியே இருந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணும்போது இன்கேஸ் இதுக்கு முன்னாடி டேக்ஸ் ஆகலைன்னா இப்போதைக்கு அது வந்து டேக்ஸாக நம்ம கால்குலேட் பண்ணிப்பாங்க. அப்படி டேக்ஸாக எடுக்கும்போது அதை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை இன்கேஸ் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணாதவங்க வந்து லம்சமாக வந்து எடுத்துக்கிறாங்க, ஆர்கனைசேஷன்லேருந்து அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும்போது அது ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னு அந்த கேட்டகரிஸில் எடுத்துப்பாங்க. அது பிஎஃப்ஐ எடுக்காமல். எப்படி ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னா சேலரிக்காக பதில் கம்பெனிலேருந்து ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷனை வந்து வாங்கியிருக்கிறாங்க சம்பளத்துக்காக பதில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கேட்டகரிஸில் இது பண்ணி டேக்ஸுக்கு போயிடும். அடுத்தது ஃபர்தர் த இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டேக்ஸபிள் அஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கேஸ் இந்த கண்டிஷனில் ஃபில்ஃபில் ஆகாத பர்சன்ஸ் வந்து அதில் வந்து அந்த அமௌண்ட் பிஎஃப் அமௌண்ட்டை மட்டும்தான் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி சம்பளத்துக்கு பதிலாக லாபமாக வந்து கம்பெனிலேருந்து வாங்கின மாதிரி கணக்கு காமிச்சிட்டு அந்த ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் எங்கே டேக்ஸ் ஆகும் அப்படின்னா 5th ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்ற ஹெட்டில் வந்து டேக்ஸபிளுக்கு அந்த அமௌண்ட்டை அங்கே போட்டுருவோம். இங்கே நம்மளோட சேலரி ஹெட்டில் அப்ளை பண்ண மாட்டோம். ரீபேமெண்ட் ஆஃப் லம்சம் அமௌண்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன், நம்ம மொத்தமாக அந்த கம்பெனியை விட்டு வெளியில் போகும்போதோ ரிசைன் பண்ணும்போதோ இல்லை ரிட்டையர் ஆகும்போதோ மொத்தமாக பிஎஃப் அமௌண்ட்டை வாங்கும்போது ரெக்கக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்டில் வந்து நோட் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய அந்த 3 கண்டிஷன்ஸ்லேயும் ஃபுல்ஃபில் ஆகணும். அப்படி இருந்தால் தான் எக்ஸம்ஷன். இதே வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்ஷன் ஃபுல்லி டிடக்ஷன் தான், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்கேஸ் அன்ரெகக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்டாக இருக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் அன்ரெகக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்டாக இருக்குது அப்படின்னா அக்யூமுலேட்டட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் டேக்ஸபிள். அப்போ இதில் யூஆர்பிஎஃப்பில் வந்து டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ டோட்டல் வந்துருக்குதோ அதை லம்சமாக வித்ட்ரா பண்ணும்போது அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் எடுக்க மாட்டாங்க. பட் அக்யூமுலேட்டட் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், அது ஏதாவது எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் ஒர்க்கரோட கான்ட்ரிபியூஷனில் டோட்டல் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 40,000 வந்து எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது இல்லை அசஸியோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குதுன்னா அது டேக்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அதே ஈக்குவல் 40,000 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார் யார் எம்ப்ளாயர். அப்போ அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம டேக்ஸுக்கு எடுத்துப்பாங்க. அப்போ அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இன்கேஸ் அக்யூமுலேட்டட் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷனோடைய பிரின்சிபல் அமௌண்ட்டோ கணக்கில் இல்லாமல் ஒன்லி எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வித் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் மூலிமா வந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து டேக்ஸபிள். இதையும் டேக்ஸாக எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த டேக்ஸாக எடுக்கும்போது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரியாக எடுத்துப்பாங்க. பிஎஃப்லேருந்து வரக்கூடிய டேக்ஸை எடுக்காமல் லாபத்திலேருந்து பங்கு வந்து கொடுத்த மாதிரி கம்பெனியில் வரக்கூடிய லாபத்திலேருந்து ஒரு பங்கு அமௌண்ட்டை வந்து ஒர்க்கருக்கு கொடுத்த மாதிரி கணக்கு அமைச்சிட்டு சம்பளத்துக்கு பதிலாக லாபமாக வாங்கின மாதிரி கணக்கு அமைச்சிப்பாங்க.
அடுத்தது ஆனால் டேக்ஸுக்கு தான். அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டேக்ஸபிள். இப்போ எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் வந்து போத் அவருடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் டேக்ஸப் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் மூலிமா வந்திருக்கக்கூடிய வட்டி, அது எல்லாமே வந்து ஒர்க்கர் மூலிமா வந்திருக்கிறது எல்லாமே அந்த வட்டியும் டேக்ஸபிளுக்கு போயிடும். பட் ஆஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எங்கே அதை வந்து டேக்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா, எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் ரீபேமெண்ட் பண்ணியிருக்கும்போது லம்சமாக எடுக்கும்போது அன்ரெகக்னைஸ்டு ப்ரொவிடென்ட் ஃபண்டாக இருக்குதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து டேக்ஸு 5th ஹெட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்ற ஹெட்டுக்கு போயிடும். அதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செமஸ்டர் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்குதுன்னா பிரச்சனையே கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்ப்டு. ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனில் மட்டும்தான் நாட் அப்ளிகபிள், மற்றபடி ஃபுல்லி எக்ஸம்ஷன் ஃபுல்லி டிடக்ஷன் எல்லாமே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் வந்துடும், ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் வந்துடும். இந்த சப்ஜெக்ட் லிமிட்டெல்லாம் எதில் வரும் அப்படின்னா ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு மட்டும்தான் நம்ம கால்குலேஷனுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். பிசைட்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இன்னும் நோட் நம்பர் மொத்தம் 3 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட் நம்பர் 2 நம்ம பார்த்தாச்சு. அதாவது ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் லம்சமாக ரீபேமெண்ட் பண்ணும்போது அடுத்த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெர்மினேஷன் ஆர் லீவிங் த ஆர்கனைசேஷன் இந்த மாதிரினா நம்ம பார்த்தோம், ஒர்க்கர் வந்து வேலையை விட்டு போகும்போது. அப்போ நோட் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சேலரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி தான். இதில் பிஎஃப்க்கு வந்து சேலரின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா பேசிக் சேலரி எடுத்துக்கணும், டியர்னஸ் அலவன்ஸஸ், சர்வீஸ் பெனிஃபிட்டு ப்ளஸ்ஸு கமிஷன் ஆன் சேல்ஸு ஆர் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். இது 3 மட்டும்தான் நம்ம பிஎஃப்க்கான சேல்ஸ் கால்குலேஷனுக்கு எடுக்கணும். ஹெச்ஆர்ஏவுக்கும் இதே தான் நம்ம எடுப்போம். பட் வேறு ப்ரொவிஷன்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சேலரி கால்குலேஷன் வந்து மாறும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா அலவன்சஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த கேட்டகரிஸில் நம்ம போய் அதுக்கான ப்ரொவிஷன் பார்க்கும்போது வி கேன் நோ தட், அது நமக்கு புரியும். நம்பர் 3 வந்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, அதாவது வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் அவர் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு டு ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அமௌண்ட்டை ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு மாற்றும். அப்படி மாற்றும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னைக்கு டேட்டில் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன டேட்டில் இருந்து என்ன ஆகும், டேக்ஸ் வந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கிளைம் பண்ணக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். அந்த 12% எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், 9.5% இன்ட்ரெஸ்ட் கான்ட்ரிபியூஷன், இதுக்கெல்லாம் இந்த எக்ஸம்ஷன் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எப்போ அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் அக்கௌண்ட்லேருந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அந்த தேதியிலேருந்து எடுத்துப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டில் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர்டு பேலன்ஸ் ஆஃப் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு when it is converted into recognized provident fund if unrecognized provident fund is subsequently converted into recognized provident fund out of the total amount standing to the credit of the employees in the fund. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எவ்வளோ அமௌண்ட் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு அந்த டோட்டல் அமௌண்ட்டும் அப்படியே என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க வித் இன்ட்ரெஸ்ட்டோட யூஆர்பிஎஃப்லேருந்து ஆர்பிஎஃப்க்கு மாறிடும். That part of the accumulated balance which is transferred from unrecognized provident fund to recognized provident fund assume as if such URPF was unrecognized rights. இதுக்கு வந்து அதுக்கான ரைட்ஸ் வந்து வந்துடுச்சு அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒன்ஸ் அது மாறிடுச்சுன்னா அதுக்கடுத்து ஆர்பிஎஃபோட ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கான ரூலை நம்ம எக்ஸம்ஷன் ரூலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்போ மாறின தேதியிலிருந்து த கான்ட்ரிபியூஷன் பை த எம்ப்ளாயர் எவ்ரி இயர், அதுக்கப்புறம் 12% வந்து கான்ட்ரிபியூஷனுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸம்ஷன், இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு அதுக்கு வந்து 9.5% அப்ளை ஆகிட்டே வந்துடும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு வந்து இந்த கன்வெர்ட் ஆன தேதியிலிருந்து தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேதியிலிருந்து நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. And 9.5% per annum shall be aggregated till the date of conversion of ERPF to recognized provident fund, so that the aggregate will be included in the gross salary. எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டோ அது கிராஸ் சேலரியில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு the previous year in which the conversion take place, எப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் எல்லாமே சேலரியில் டேக்ஸபிளுக்கு போயிடும். ஸோ கன்வெர்ட் பண்ண தேதியிலிருந்து மட்டும்தான் இந்த 12%, 9.5% வந்து நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கணும். அண்ட் வேர் பார்ட் ஆஃப் த அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் தென் ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் தஸ் கம்ப்யூட்டர் ஷால் பி டேக்ஸபிள். இப்போ இதில் வந்து ப்ரொபோர்ஷனேட் இருக்கும்.
இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து 1 ஏப்ரல்லேருந்து 30th ஜூன் வரைக்கும் இருக்குது. ஸோ 30th ஜூனுக்கு அப்புறமேட்டு 1 ஜூலைலேருந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டாக அது மாறி இருக்குது அப்படின்னா, ஸோ 6 மந்த்ஸுக்கு வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா 6 மந்த்துக்கு வரைக்கும் இப்போ 1,00,000 அப்படின்னா 6 மந்த்னா 50%, அப்போ 50,000 வந்து அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு கால்குலேஷனுக்கு போயிடும். ரிமைனிங் 50,000த்துக்கு வந்து ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு கால்குலேஷனுக்கான ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். அப்போ 12%, 9.5% 50,000த்துக்கு மட்டும் அப்ளை ஆகும். ரிமைனிங் லெஃப்ட் 50,000க்கு வந்து will not apply the same percentage, exemption percentage. அதுக்கு வந்து அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துப்போம். அவ்வளவுதான். And the last, employer contribution towards approved superannuation fund. In case எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய ஸ்கீம் இருக்கும் இதிலே பிஎஃப்பில், அதில் சூப்பர் அன்வேஷன் ஃபண்டு ஸ்கீம் அப்படி சொல்லிட்டு இருப்போம். வருஷம் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வர மாதிரி. அதுக்கு அடுத்தது என்பிஎஸ் அண்ட் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. என்பிஎஸ்னால் நேஷ்னல் ப்ராவிடென்ட் ஸ்கீம் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மூலயமா வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஸ்கீம் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த கவர்மெண்ட், புதுசாக கொண்டு வரது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி சூப்பர் அன்வேஷன் ஃபண்டு, என்பிஎஸ் அண்ட் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸஸ் 7.5 lakhs. அதான் சொல்லியிருக்கோம் பாருங்கள். அதாவது ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயே ஸ்கீம் வந்து நிறைய ஸ்கீம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த நியூ ஸ்கீமில் வந்து பார்த்தோம்னா சூப்பர் அன்வேஷன் ஃபண்டு ஸ்கீமு, என்பிஎஸ் ஸ்கீமு, நேஷ்னல் ப்ராவிடென்ட் ஃபண்டு ஸ்கீமு, இதுக்கெல்லாம் வந்து டோட்டல் அக்ரிகேஷன் அமௌண்ட் எடுத்துப்பாங்க. 7,50,000 வரைக்கும் டேக்ஸ் போகாது. 7,50,000 மேலே போகுதுன்னா எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கோ அதுக்கு வந்து டேக்ஸுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அவ்வளவுதான். தீஸ் ஆர் ஆல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பிஎஃப் கால்குலேஷன். இதை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தென் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.